அனைவருக்கும் வணக்கம். இது ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் டு தீஸ் கொஸ்டின்ஸ். 2 நாளாவே வந்து ரொம்ப அதிகமான நியூஸ் இல்ல. அதனால ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிப்பீட் ஆகாத சில நியூஸ்ல இருந்து மட்டும் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கிறோம். ஜஸ்ட் 4 கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா மோஸ்ட்லி மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸு, அதனுடைய இம்பேக்ட், அப்புறம் யுஎஸ் பிரசிடென்சியல் எலெக்ஷன் ரிலேட்டடாக அண்ட் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் காசா அந்த நியூஸ். ஸோ இதுதான் டாமினண்ட்டாக இருந்தது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான சில ஏற்கனவே வந்து இஸ்ரேல் காசா அந்த மாதிரி நியூஸ்லலாம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம ரிப்பீட்டடாக போட்டுட்ருக்குறோம். பாசிபிள் கொஸ்டின்ஸ். இன்னைக்கு இந்த 2 டேஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ்லேருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸ் எடுத்துருக்குறோம். அது போக இந்த கான்ஸ்டியூஷன் டே, அது ப்ரியாம்பிள் அந்த சுப்ரீம் கோர்ட் கேஸ் ரிலேட்டடாக வேறு நிறைய ஆர்டிக்கிள் வந்திருந்தது. ஓகே, தென் the first question. The term socialist in preamble of the constitution denotes a specific economic policy, a specific philosophy of leadership, commitment to be a welfare state, mandatory mixed economic model. The answer is option C, commitment to be a welfare state, because in the case the Supreme Court said that we know about the case. A political party leader, he filed a case to remove the terms secular, socialist from the preamble, but the Supreme Court rejected it simply, and they said that neither the constitution nor the preamble mandates a specific economic policy or structure, whether left or right. சோசியலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்கிறதுக்கான ஒரு கமிட்மெண்ட் தானே தவிர, இது இந்த பிரின்சிபல் எக்கனாமிக் இந்த ஒரு லெஃப்ட் ரைட்டுங்கிற லெஃப்ட்னா இல்லை ஒரு பர்டிகுலர் எக்கனாமிக் பாலிசி ஸ்ட்ரக்சரை கீப் அப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மேண்டேட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடு எக்கனாமிக் மாடலை வந்து கன்சிஸ்டண்ட்டாக எவால்வ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதில் இப்போ ரீசெண்டாக வந்து ப்ரைவேட் செக்டர் கொஞ்சம் ஃப்ளூரிஷாக இருக்குது, அவ்வளோதானே தவிர ப்ரியாம்பிள் வந்து இந்த மாதிரியான ஒரு எக்கனாமிக் பாலிசி தான் நீங்கள் கடைபிடிக்கணும்னு சொல்லலை அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஓகே, தென் the major atmospheric Cherenkov experiment MACE telescope is a state-of-the-art ground-based gamma ray telescope inaugurated in answer is லடாக். லடாக்கில் இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அக்டோபர் மாதமே இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அட்மாஸ்பரிக் செரன்கோ எக்ஸ்பெரிமெண்ட் டெலிஸ்கோப் பர்டிகுலராக எதுக்காக அப்படின்னா காமா ரேஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் அண்ட் டார்க் மேட்டர், யூனிவர்ஸுடைய டார்க் மேட்டர் இது பண்ணுறதுக்காக இந்த டெலிஸ்கோப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கு தெரியும் டார்க் மேட்டர் தான் யூனிவர்ஸுடைய டோட்டல் மாஸில் வந்து 85% மேலே இருக்குது. அது ரிலேட்டடான ரிசர்ச்சுக்காக இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இது வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் ஒன். It is the second largest in the world and largest in Asia. இது அண்ட் லடாக்ல 4.3 கிலோமீட்டர் அபவ் சி லெவலில் இது லான்ச் பண்ணியிருக்கிறோம். வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் பிளேஸில் இருக்கிற இந்த டைப் ஆஃப் டெலஸ்கோப்பு இதுதான். ஓகே, தென் the rapid expansion of Himalayan glacial lakes occurred due to northeast monsoon, meltdown of glacier, southwest monsoon, western disturbance. Answer மெல்டவுன் ஆஃப் கிளேசியர். இந்த கிளேசியர் மெல்டவுன் ஆகுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த அந்த வாட்டர் அதிகமாக போய் ஸ்டோர் ஆகுது அந்த லேக்கில். அது போக அது எரோட் பண்ணி கொண்டு வர இந்த மரைன்ஸ் டெபாசிட்ஸ் வேறு அதிகமாகும். இதனால் வந்து ஈஸியாக லேக் வந்து நிரம்பி வடிகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ இந்த கிளேசியர் லேக் அவுட் பஸ்ட்னு சொல்லுவோம் அது மூலம். ஸோ அதனால் என்ன ஆகுனா நிறைய இது வரைக்கும் தண்ணி இல்லாத லேக்கெல்லாம் அதிகமான தண்ணியோட மாறுறப்போ மெல்டவுன் ஆஃப் கிளேசியர்ஸும் அதிகமாகிட்டே இருக்கிறப்போ இது ஃப்ளட்டாக மாறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக உண்டு. அதுபோக அந்த ப்ரெஷரால் லேண்ட்ஸ்லைட்ஸ் கூட நடக்கலாம். ஸோ அது டிசாஸ்ட்ரஸ் ஈவெண்ட்டாக மாறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. ஸோ அதனால் அடிக்கடி கொஞ்சம் நியூஸில் வந்துட்டு இருக்குது. அதுபோக என்ஜிடி வந்து இது ஒரு சோமோட்டு கேஸாகவே எடுத்து இது ரிலேட்டடான ரிப்போர்ட் சென்டர்கிட்ட கேட்டிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஓகே, தென் Myanmar has international border with which of the following countries? China, Bangladesh, Thailand. Option answer is 1, 2 and 3. All these countries have, and also India also. Okay, என்ன இஷ்யூ அப்படின்னா ஒரு ரிபல் குரூப் அவங்க வந்து மியான்மருடைய நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் இருக்கிற ஒரு சிட்டியை வந்து கைப்பற்றியிருக்காங்க. ரேர் எர்த் மைனிங் மேஜராக இருக்கிற ரீஜியன் அது. ஸோ அதுதான் நியூஸில் இருந்தது. ஸோ அந்த சிட்டி எது பக்கத்தில் இருக்குன்னா சைனாவுடைய பார்டர் பக்கத்தில் இருக்குது. ஓகே, ஸோ அது ரிலேட்டடாக அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம். ஓகே, ஸோ உங்களுடைய கரண்ட் அஃபேர் ப்ரிப்பரேஷனை நீங்கள் எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரீ கரண்ட் அஃபேர் டெஸ்ட் www.geodemy.in அவைலபிளாக இருக்கும். அண்ட் வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த நம்பர்ஸில் கால் பண்ணலாம். 9003777380, 8489777380.
ஓகே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஆல்.